தாண்டிக்குள்ள ரயில்வே ஸ்டேஷனை பாருங்க. ஞாபக குடும்பம் இருக்கேண்ணே. இதில் இருக்கிற குளமெல்லாம் உடைச்சி இருக்குது. இங்கே பாருங்க மீன்கள் பிடிச்சி வச்சிருக்கீங்கன்னா ஃபுல்லாகவே சிலாப்பியும் காப்பட் ரோட்டுன்னா மேற்தளத்தை அவ்வளோத்தையுமே இந்த கொட்டை தண்டவாளத்தில் பார்த்தீங்கன்னா 2 மைல். தாய்த்தமிழகம் வணக்கம். இன்றைக்கு என்ன காணொலி என்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நாங்கள் வடக்கு மாநிலத்தில் ஒரு முக்கியமான ஒரு மாவட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா வவுனியா மாவட்டத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு இந்த வவுனியா மாவட்டத்தில் இந்த டிட்வா புயலால் ஏற்பட்ட கொஞ்சம் அழிவுகளை தான் உங்களுக்கு இந்த காலையில் காட்ட போகிறோம். அது சம்மந்தமாக இந்த காலையில் வரப்போது அதுவும் சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவு தாங்க. இந்த காலையை திறந்து பாருங்க. இங்கே இப்போ என்னென்ன வேலையில் நடந்து கொண்டு இருக்குது, மீளை வந்து என்னத்தை கட்டி உருவாக்கி கொண்டிருக்கோம் இந்த சேனலில் காட்ட போகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஆதரவு தாங்க. காலையை திறந்து பாருங்க. தாண்டிக்குள்ள ரயில்வே ஸ்டேஷனை பாருங்க. ஃபுல்லாகவே வந்து உடைக்கப்பட்டு புனர் நிர்மாண பணி செய்து கொண்டிருக்கிறோம் நினைக்கிறேன். நொச்சிமுட்டை பாலம் பார்த்தா தெரியும் எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு. இதில் பார்த்தா தெரியும் எவ்வளோ மண்ணுகளை எல்லாம் உடைச்சி கொண்டு இந்த கரையில் அப்படி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலம் வந்து புதிதாக அமைக்கப்பட்ட பாலம். அதுக்கு முதல் வந்து இந்தியாவில் பக்கத்தில் இருந்த ஒரு பாலம் வந்து மக்கள் பயணிப்பதற்கு. இந்த டிட்வா புயல் வெள்ளம் காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த புகையிர சேவை எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அது என்ன காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளம் அதிகமாக வந்ததில் இந்த தண்டவாளங்களையே கொண்டு போனதை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. இப்போ அதுண்ட வேலையெல்லாம் இந்த இடத்துல நடந்து கொண்டு இருக்குது. பாருங்க காட்டுறோம். தண்டவாளத்தில் பார்த்தீங்கன்னா 2 மைல் நிற்கணும். மேலே வந்து கூலி வந்து இதில் பார்த்தீங்கன்னா இது இப்படியே இந்த வெள்ளம் அடிச்சுக்கொண்டு சல்லியில் பாருங்க. அப்படியே இந்த காணிக்கில் கொண்டு காணியையும் அப்படியே அழிவடைச்சிருக்குது. தோட்ட காணிகளுக்கெல்லாம் ஃபுல்லாகவே வந்து இதில் இருந்து போனால் அந்த கருங்கல் ஃபுல்லாக கிடக்குது. அதுக்குள்ள உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுக்கெல்லாம் ஃபுல்லாக கருங்கல் இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு வெள்ளம் கொண்டு போயிருக்கண்டு பாருங்க இந்த கல்லுகளை. இந்த தண்டவாளங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்தரத்தில் தொங்கின ஒரு காட்சியல் வந்து பார்க்கக்கூடிய இருந்தது சமூக வலைத்தளங்களில். இதில் பாருங்க அந்த பள்ளங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி என்ற அவலம் கொண்டு போனதால தான் இந்த புகையிரத சேவையானது இடைநிறுத்தப்பட்டிருந்தது. வவுனியாவில் இருக்கிற பிரதான குளங்கள் வந்து ஒரு சில உடைந்ததாக கூறுகிறார்கள். அது என்ன மாதிரி என்று இப்போ போய் பார்த்தா தான் தெரியும். இது வந்து தண்ணி ஓடுறதுக்கு இருக்கிற ஒரு மதவு. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு கேடருக்கு மேலே மர சிலிப்பக்கட்டைகள் வச்சு தான் இந்த தண்டவாளம் போடப்பட்டிருக்குது. வேலையில் ஃபுல்லாகவே நடந்து கொண்டிருக்குது மும்முரமாக. இந்த கொட்டை பாருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கல்லுகள் எல்லாம் போட்டு இப்போ மறுபடியும் இந்த பணிகள் தொடங்கி இருக்கணும். ஹலோ, இப்போ இந்த ரயில்வேண்ட வேலை வந்து நிறைவு பகுதிக்கு வந்துடுது. கிட்டத்தட்ட திங்கட்கிழமையில் மீண்டும் ரயில் பயணம் வந்து ஆரம்பிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதாவது யாழ் ராணி என்று சொல்லி அன்றாபுரம் மட்டும். இப்போ நேற்றைய தினமும் ஒரு புகையிரம் வந்து சாம்பிள் ஓட்டம் ஓடினதாம்.
தண்டவாளங்களை உயர்த்துறதுக்கு தான் நாம் இது பயன்படுத்துறது. இப்போ உயர்த்தி நம்ம இந்த லெவல் வாய்க்கிறோம், இல்லாட்டியாமல் வந்து ரெயின் வந்து தாண்டி போயிடுமா. இது இருந்து பார்க்குறது வந்து கண்காணியம் வர இந்த லெவல் பார்க்குறது. இந்த வீதி வந்து பாவிக்கிறவங்க உறவுகளுக்கு தெரியும். இந்த வீதி வந்து முதலே வந்து உடைஞ்சு குண்டு குழியும் தான் இருந்தது. ஆனால் வந்து இப்போ வந்து இந்த வெள்ளத்தால் வந்து இன்னும் அதிகமாக வந்து சேதமுற்று இருக்குது. இதில் பாருங்க ஒரு பெரிய ஆலயம் ஒன்று இருக்குது. இது வந்து குருமன்காட்டி சந்தையிலேருந்து மன்னார் ரோட்டில் போயிட்டு இது தாண்டிக்குள்ளே திரும்புகிற வழியில் இருக்கிற ஒரு ஆலயம் உண்டு. இது வந்து மன்னார் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ சுற்றுலா நோக்கி தான் பயணித்து கொண்டு இருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இதில் வந்து அதிகமான கடைகள் இருக்கிற ஒரு வீதி. பட்டாணிச்சோடு டவுனுக்காக நாங்கள் நிற்கிறோம். இலங்கையில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு மோசமான செயல் என்னென்னா, இந்த கழிவுகள் வந்து எடுக்கிறது வந்து பகல்லான்னு எடுப்பினோம், இரவுகளில் எடுக்க மாட்டோம். அதால் வந்து அந்த வீதியில் ஆக்கள் போயிருக்க பெரிய ஒரு சிரமத்தை எதிர்நோக்கினோம். அந்த தெரியும் தானே, இந்த திரவ கழிவுகள் வந்து எடுக்கிறது வந்து பகலில் எடுக்கணும். அதனால் இரவுகளில் எடுத்தால் வந்து மக்களுக்கு வந்து சிரமம் இருக்காது. ஆனால் பகல்லாம் எடுக்கணும். இப்போ ரம்புட்டானுக்கு சீசன் இல்லை, ஆனால் ரம்புட்டான் பழம் எல்லாம் வந்துருக்குது. குளமெல்லாம் உடைச்சி இருக்குது. இதன் வந்து நிறைய குள சந்தி. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மழை தூறி கொண்டு இருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. பெய்யவும் இல்லை, சும்மா தூறி கொண்டு இருக்குது. வவுனியா யூனிவர்சிட்டி
இப்போ நாங்கள் செட்டி உலகத்துக்கு வந்து போய்கொண்டிருக்கோம். புரிசவங்களை தான் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இருக்கிற வீதி இலையெல்லாம் அடிச்சு உடைச்சி கொண்டு இப்படி வெள்ளம் எங்கே கொண்டு வந்து காணி கொண்டு வந்து போட்டிருக்கு. இப்போ காணிக்காரர் எல்லாம் மறுபடியும் வந்து நெல்ச்செய்கை வந்து செய்யணும். காப்பட் ரோட்டுன்னா மேற்தளத்தை அவ்வளோத்தையுமே காணையில். இது ஒரு பெரிய பாலம் உண்டு, இரும்பு பாலம். பாருங்க தகரத்தை எல்லாம் இந்த அடிச்சு இந்த வேலியர்கள்லாம் அவ்வளோத்துக்கு கஞ்சல்களை ஏற்றிருக்கன்னு உங்களுக்கு பார்த்தால தெரியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாவ குளத்துலேருந்து போகிற தண்ணியா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குளத்துலாம் இப்போ இந்த காலத்தில் தண்ணி நிற்கும். இப்போ தண்ணியே இல்லை. இந்த குளம் வந்தெல்லாம் உடைச்சி வேலையில் நடந்து கொண்டு இருக்கா அப்படின்னா இதில் வந்து உடைச்சிருக்கேன். கொண்டு விடப்பா. குளத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலப்பகுதியில் அதிக தண்ணி இருக்கிறது. இப்போ தண்ணியே இல்லை. எல்லா தண்ணியும் போயிட்டு எல்லா தண்ணியும் வெளியேறிகள் நினைக்கிறேன். இது பெரிய ஒரு குளம் தான் இது, இந்த குளம். ஆனால் இதெல்லாம் உடைச்சுன்னு சொல்கிறாங்க. போய் பார்ப்போம். இது என்ன குளம்? இது செட்டி குளம். இப்போ செட்டி குளம். அந்த குளம் எவ்வளோத்துல உடஞ்சி நாடு ஒன்று நிற்கிறாங்க. ஆலமரம் ஆலமரம் இருக்குது. ஆலமரம் அது வந்தாலும் போயிட்டு வந்துருக்கேன். ஒரு பெரிய மரத்தில் உயரத்துக்கு தான் இந்த பண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25 அடி 30 அடி வரும்னு நினைக்கிறேன். செய்கிறாங்க. இப்போ இந்த மரங்களை நான் வெட்டி கொண்டிருக்கிறேன். இந்த ஏசிபியில் போயிருக்குது. கோயில் அது உடைச்சு கொண்டு ஃபுல்லாக போயிட்டுது. மரங்கள் எல்லாம் புதுப்பிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு குளம், செட்டி குளம். இந்த செட்டி குளத்தை பாருங்க. இதில் அப்படியே அந்த ஒரு அணைக்கட்டை உடைச்சி கொண்டு அப்படியே போயிட்டுது வெள்ளம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏசிபிஎல்லால் இதில் மறியல் போட்டிருக்கீங்கன்னா இதுதான் இந்த தண்ணியை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருந்துருக்கேன். அப்படி இல்லையென்றா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அழிவு, அதோட கோடை காலத்தில் வந்து விவசாயம் செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும். இப்போ இதுகளில் பார்த்தீங்கன்னா இந்த குளத்துக்களால் வந்த மீன் வந்து அதிக அளவில் இந்த தண்ணிக்கு நிற்கிது. அதாவது ஒரு குறுகிய இடத்துல அதிக தண்ணி இருக்குது. இதில் அந்த மீன் பிடிச்சி போட்ட அன்னையாக்கள் நிற்கிற மயிலோட போயிருக்க காய்ச்சி பார்ப்போம். பாருங்க மீன் இதில் கருப்பு கருப்பாக இருக்கிற கூட்டமெல்லாம் மீன் கூட்டங்கள். இல்லை நீங்கள் சட்டி குளம் தானோ? இது இப்படி முதல்ல பால் நடந்தது அப்படி இந்த குளத்தின் அணைக்கட்டு உடைஞ்சி உடைஞ்சு கொண்டு எப்படி முதல் சின்னனா இருந்தோ இல்லாட்டி முதல்ல பெருசாக உடைஞ்சிட்டோ கிடந்தது? இரவா பகல உடைஞ்சது? இப்போ உடஞ்சாப்புறம் ஐயா இந்த இதுக்கு பின்னால் இருக்கிற கிராமங்கள் இருந்துருக்கா அந்த மக்களுக்கெல்லாம் என்ன உயிர் ஆபத்துகள்? இல்லை உயிர் ஆபத்து ஒன்றும் இல்லை, சேதங்கள். எவ்வளோ ரிப்பர் மண் வேணுமா இதை திருப்பி செய்கிறதுக்கு?
2000 டிப்பர் கிட்ட வேணும்னு சொன்னாங்க. இப்போ செய்ய போயிடுமாமா? நாங்கள் ஐயா இவர்கிட்ட கேட்போம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. நீங்கள் எந்த இடம் நீங்கள்? நாங்கள் வந்து காந்தி நகர், இது செட்டிக்குளம். செட்டிக்குளம். இந்த குளம் வந்து இந்த குளத்துக்குள்ள எத்தனை ஏக்கர் வயல் செய்யணும்? அது எத்தனை ஏக்கர் எல்லாம் இருக்கு அதாவது என்ன மாதிரி தெரியாது. ஆனால் இதுக்குள்ள எத்தனை குடும்பங்கள் இருக்கு இந்த இது பொண்ணுக்கு? ஞாபகம் குடும்பம் இருக்கேண்ணே. அவ்வளோ குடும்பத்துக்கும் பாதிப்பு தான். பாதிப்பு தான். இது வந்து இப்போ இதை கட்டுறா எத்தனை டிப்பர் வேணும் சாதாரணமாக? இன்னும் 2000-3000 டிப்பர் கிட்ட தேவைன்னு காய்ச்சாங்க. இது எத்தனை நாள் நின்று இந்த வேலையை எவ்வளோத்தையும் அணைச்சி கட்டின வேலை? கட்டினவங்க ஒரு 3-4 நாளைக்குள்ள பேக்கோக்கள் அது. இந்த காலப்பகுதியில் இங்கே இந்த குளத்துக்கு தண்ணி எந்த மட்டத்துக்கு நிற்கும்? இது உடைக்காட்டி இந்த கரை இங்கே மட்டும் வந்துருக்கும். இங்கே மட்டும் வரும். இது மட்டும் இங்கே மட்டும் வந்து நிற்கும் தண்ணி. மாரி காலத்தில். மாரி காலத்தில். இப்போ இந்த முறை தண்ணி அதை விட மேலே வந்ததெல்லாம் உடைச்சிருக்குது. அது மேலே வந்து தான் அப்போ உடைக்க இந்த ரோட்டால எல்லாம் தண்ணி மேலால போனது. அப்படியே வாகனம் போக்குவரத்து எல்லாம் ஒன்றும் இல்லாமல் வந்து தான் உடைச்சிருக்கேன். மேலுக்கு வந்த அப்புறம் உடைச்சிருக்கு. அப்போ இங்கே மீன் பிடிச்ச தொழிலாளிகள் யாரும் இருந்த குளங்களுக்கு? இல்லை இல்லை. அப்போ அதால் சேதங்கள் ஒன்றும் இல்லை. மீன் பிடிக்க வாரீங்களா? நாங்கள் வளமையாக தான் பிடிக்க வரோம். எவ்வளோ ஆழமா இங்கே மீன் பிடிக்கிறீங்க? நாங்கள் பிடிக்கிறோம் இப்போ 10 வருஷமா. என்னம்மா இங்கே மீன்கள் கிடைக்குமா? கிடைக்கும். இங்கே எவ்வளோ போகுது இப்போ சிலாப்பி? சிலாப்பி 600 ரூபா போகுது. இப்போ மழை காலத்தில் 600 ரூபா. இப்போ தண்ணி மீன் இல்லை தானே. தண்ணி குடிக்கிட்டு. தண்ணி குடினா மீன் கிடைக்காது. மீன் கிடைக்காது. மற்ற காலத்தில் எவ்வளோ மீன் போகுது? 600-700 ரூபா போகும் எல்லா சீசன்லேயும். இங்கே பாருங்க எல்லாத்தையும் வந்து ஒரு கைத்தில் போட்டு வச்சிருக்கணும். அம்மா இங்கே பாருங்க ஐயா வந்து சட்டி குளத்தில் இதெல்லாம் பயல இப்போ. மீன் தான் செவ்வல் அணைக்கிற முழுக்க மீன் தான். அப்போ இப்போ வயலுக்கான இப்போ இந்த அணைக்கட்டை மண் இருக்குது ஃபுல்லா. இப்போ அதை இப்போ அள்ளி வந்து இங்கே போட்டு செய்யல. அதோ இல்லை இல்லை. இப்போ இந்த வயலுக்கு இருக்க மண் இருக்குது தானே, இந்த பெரிய இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 அடி 7 அடி உயரமாக இருக்குது. அந்த மண்ணை அள்ளி இருந்துக்கு போட்டு செய்யல. அதோ சேறு போயிருக்கும் அதுலேருந்து. திருப்பியும் உடைச்சிடுமோ? இப்போ நாம் வந்து இப்போ காட்டுறது வந்து மிகவும் வந்து ஆழமான பகுதி. ஏமான அதிகமான மீன் இருக்குன்னு சொல்லி இந்த மீன் பிடிக்கிற அண்ணமாக சொன்னவையல் இது வந்து அதிகம். அதாவது இதுலேருந்து மண் எடுத்து தான் இப்போ இதை அணைச்சி வச்சிருக்கோம். அதாவது இந்த தண்ணியல் ஃபுல்லாக முழு தண்ணியும் வெளியேறக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த குளத்துலேருந்து வந்த முழு மீனும் இப்போ இந்த தண்ணிக்கான் இருக்குது. இது மிகவும் ஆழமான பகுதி என்று. இங்கே பாருங்க மீன்கள் பிடிச்சி வச்சிருக்கணும். ஃபுல்லாகவே சிலாப்பியும் ஒரே ஒரு விராலும் இருக்குது. அது வந்து சறுக்கக்கூடிய பகுதி. ஏனெண்டா அதில் அழிச்சு கொண்டு போய் இந்த சேரா கிடக்குது. பாரதி நீ சொல்ல கேட்குறாரு இல்லை. அப்படியே போங்க வெள்ளத்தோட. நன்றி வணக்கம். இதை வந்து தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்திருக்கும் போல. இந்த கட்டையில் அமர்க்கி மண் மூட்டை கட்டி போட்டு அதுக்கு பிறகு தான் இந்த இதில் இந்த கீழே இந்த மண் எடுத்து போட்டிருக்கணும். இல்லாட்டி நின்று இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லையண்டா இப்போ கோடை காலத்துக்கு எந்த ஒரு விவசாயமும் செய்ய முடியாது. ஆனால் உப்பவும் வந்து செய்யலாமோ என்னென்று தெரியலை. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து அழிஞ்சிருக்கிற காரணத்தால். பாரதி என்ன பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்கெலாம் நடந்து வாரணுன்ட்டு போட்டு வந்து கொண்டு இருக்கிறார். அது சொல்கிறோம் அதுலாம் பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் செத்து போய் கிடக்குதா. இப்போ பாரதி என்ன எதாவது ஏறி வர போகிறான்னு எனக்குன்னா தெரியாமல் கிடக்குது. சரி வாங்க பார்ப்போம். இந்த குளத்தை பார்த்தாலே ஆசையாக இருக்குது பாருங்கள். அங்கேயெல்லாம் அந்த மாடுகள் ரெண்டு மேய்க்குது. ஆனால் இப்போ எல்லாம் அந்த இடத்துல தண்ணி நிற்கும்.